அர்ச்சிஸ்டர் அந்தோணியார் வணக்க மாதம் 19ஆம் நாள். அர்ச்சிஸ்டர் தேவமாதா தரிசனையானது. அர்ச்சிஸ்டர் அந்தோணியார் செய்து வந்த பிரசங்கங்களினாலும் புதுமைகளினாலும் அநேகமான பாவிகளும் பிரிவினைக்காரரும் மனம் திரும்பி தன்னுடைய கைகளினின்று தப்பித்து போகிறதை கண்ட பசாசு அவர் மேல் கோபம் கொண்டு அவரை கொலை செய்ய தேடினது. அர்ச்சிஸ்டர் பிரிவு கெபிகளில் தங்கி ஏகாந்தத்திலிருந்து தன் சரீரத்தை வருத்தி கடின தபசு செய்து ஜபத்திலும் தியானத்திலும் காலத்தை செலவழித்து வந்தார். அப்போது ஒரு நாள் களைத்து அவர் இளைப்பாற கட்டிலின் மேல் படுத்தவுடனே பசாசு குரூர முகத்தோடு அவருக்கு முன்பாக தோன்றி அவர் மேல் பாய்ந்து அவருடைய கழுத்தை பிடித்து நெருக்கி அவர் உயிரை போக்க தேடினது. அர்ச்சிஸ்டர் வாய் திறக்க மாட்டாமலும் மூச்சு விட மாட்டாமலும் இருக்க வெகு பிரயாசையோடு திணறி கொண்டு ஓ மகிமை பொருந்திய ஆண்டவளே என்று சொன்ன மாத்திரத்திலே மகா ஒளி பொருந்திய பிரகாசத்தோடு சம்மனசுகள் சூழ மோட்சராகினி தமது திருக்குமாரனை கரங்களில் ஏந்தி கொண்டு அவர் பக்கத்தில் நின்று பசாசை கோப முகத்தோடு பார்த்து ஓடி போகும்படி கட்டளையிடவே பசாசு ஓடி நரக பாதாளத்தில் விழுந்தது. அந்தோணியார் ஆண்டவளுடைய பாதத்தில் முழங்காலில் இருந்து நல்ல ஆதரவின் மாதாவே என்னும் நாமத்தால் அவளை வாழ்த்தி தேவ மாதாவுக்கு நன்றி அறிதலான தோத்திரங்கள் செய்தார். இந்த புதுமையை ஞாபகப்படுத்த அந்த கெபியில் மாதாவின் சுரூபம் ஒன்று பசாசுகளை மிரட்ட வாய் திறந்த பிரகாரமும் அவைகளை ஓட்ட தமது கையில் இருந்த செங்கோலால் சைகை காட்டுகிற பிரகாரமும் செய்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த சுரூபம் வைக்கப்பட்ட பீடத்தண்டை அர்ச்சிஸ்டர் காலத்திலும் விசேஷமாய் அவர் மரித்த பிறகும் அநேகமாயிரம் ஜனங்கள் போய் மாதாவை நோக்கி வேண்டிக் கொண்டு தங்களுக்கு வேண்டிய மன்றாட்டுகளை கேட்பார்கள். பிரெஞ்சு தேசத்தில் 18ஆம் நூற்றாண்டின் கடைசியில் கொடிய வேத கலாபம் நேரிட்ட போது வேத விரோதிகள் அர்ச்சிஸ்டர் பிரான்சிஸ்கு சபை சன்னியாசிகளை துரத்திவிட்டு மடத்தை இடித்து போட்டு கெபிகளை விற்றுவிட்ட போதிலும் நல்லாதரவு மாதாவினுடையவும் அர்ச்சிஸ்டர் அந்தோணியாருடையவும் ஞாபகமும் வணக்கமும் நில்லாது நிலை நின்று ஜனங்கள் ராக்காலத்தில் அவ்விடத்துக்கு போய் வேண்டிக் கொண்டு ஊற்றின் தண்ணீரை எடுத்து வந்து தங்களுக்கு அந்த மாதாவின் மட்டிலும் புதுமை விளங்குகிறவரான அந்தோணியார் மட்டிலும் உண்டான பக்தி நம்பிக்கையை விடாது காட்டி வந்தார்கள். 1874ஆம் வருஷம் அந்தோணியார் பேரில் பக்தியுள்ள சில புண்ணியவான்கள் உதவியை கொண்டு அர்ச்சிஸ்டர் பிரான்சிஸ்கு சபை சன்னியாசிகள் அத்திரு யாத்திரை ஸ்தலத்தை திரும்பவும் அடைந்து ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி துல் நகரத்து மேற்றாணியார் அதை மந்திரித்து அவர்கள் கைவசப்படுத்தினார். பிறகு புதிதாய் மடம் கட்டப்பட்டது. கோயில் புதுப்பிக்கப்பட்டது. வியாதிக்காரர் சாலைகளும் அநாதை பிள்ளை மடங்களும் ஏற்பட்டன. இன்னும் வேற அநேக நூதன ஏற்பாடுகளும் உண்டாயின. பூலோகமெங்கும் அர்ச்சிஸ்டர் அந்தோணியாரை கொண்டு சர்வேஸ்வரன் செய்து வரும் நன்மைகளுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் நாம் அவருக்கு நன்றியறிந்த தோத்திரங்கள் செலுத்தி இனிமேலும் அப்படியே செய்து வரும்படி மன்றாட வேண்டியது. அந்தோணியாரை போலவே நாமும் நமக்கு பசாசினால் வரும் ஆபத்துகளிலும் சரி வேற எந்த கஷ்ட துன்பங்களிலும் சரி நல்லாதரவின் மாதாவை உம்முடைய தாயாரை வேண்டிக் கொள்வோமே. ஆனால் அவள் நமக்கு தம்மைத்தாமே காண்பிக்காமல் போன போதிலும் நமது மன்றாட்டுக்கு இறங்குவாள் என்பதற்கு சந்தேகமில்லை. அர்ச்சிஸ்டர் பிரான்சிஸ்கு அசிசி மரித்த பிறகு அந்தோணியாரை இத்தாலிய தேசம் போக சிரேஷ்டவர்கள் கட்டளையிட்ட மாத்திரத்தில் அவர் உடனே கீழ்ப்படிந்து போகிறார். ரோமாபுரியையும் அஸ்ஸீல் பட்டணத்தையும் நோக்கி கால்நடையாக வழியில் பிச்சை இறந்து சாப்பிட்டு தேவ சங்கீதங்களை பாடிக்கொண்டு செல்லுகிறார். ஓ, அவருடைய கீழ்ப்படிதலானது எவ்வளவோ ஆச்சரியத்துக்குரியது. அதை கண்டு அதிசயித்து நாமும் உலக காரியங்கள் மட்டில் பற்றுதல் வைக்காமல் சர்வேஸ்வரனுடைய சித்தத்துக்கு மாத்திரம் சந்தோஷமாய் கீழ்ப்படிந்து நடக்க கடவோம். ஜெபம். ஓ அர்ச்சிஸ்டர் அந்தோணியாரே, சேசுவின் மாதாவுடைய பிரமாணிக்கமான ஊழியரே, நல்லாதரவு மாதாவிடத்தில் எனக்காக பரிந்து பேசி அவள் என் மட்டில் தயவு கூர்ந்து என் பாவங்களை பொறுத்தல் அடையவும் நான் புண்ணிய நெறியில் நடக்க வரப்பிரசாதம் தந்தருளும் எனக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியை அநாதை பிள்ளையை ஆதரிக்கிறது. இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லிய ஜெபம். பசாசுகளுக்கு பயங்கரமான அர்ச்சிஸ்டர் அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.